ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் வச்சுருக்க செடியெல்லாம் பார்க்கலாங்க. சின்ன சின்ன செடி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், பச்சை மிளகா சூப்பராக வந்திருக்குங்க. மிளகா தெரியுதா? நிறையா மிளகாயெல்லாம் காய்ச்சிருக்கு. பிஞ்சும் இருக்குது. இப்போ தான் குட்டி குட்டியாலாம் நல்லா அழகாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ செடி சூப்பராக முட்டுக்கிட்டு வந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த செடியில் என்னான்னு பார்த்தீங்கன்னா எறும்பு வருது. இது ஏன் வருதுன்னு எனக்கு தெரில. இதை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. யாராவது இந்த வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கு என்ன சொல்யூஷன்னு. இது பாருங்கள், கத்திரி மஞ்சள் வச்சுருக்கேங்க. இந்த எதிர்ப்பு பொங்கலுக்கு மஞ்சள், அப்புறம் அது நல்லா சூப்பராக வந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய், இது பாருங்கள் பிஞ்சாக இருக்குது. நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. இன்னமும் எங்கிட்ட பார்த்தா இப்போ தான் பூ எல்லாம் வருது குட்டி குட்டியாக. இதுவும் ஒரு கத்திரி செடி தான். இது பார்த்திங்கன்னா இது ஒரு மல்லிகைப்பூங்க. இது நல்லா குண்டு மல்லி இப்போதான் வந்துட்டுருக்கு. அப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இது சூப்பராக ஒரு மஞ்சள் தான் வச்சேன். இதான சரியாக வரல. ஆனால் இந்த செடி பார்த்திங்கன்னா நவாப்பழ கன்று சாப்பிட்டுட்டு போட்டு வச்ச கொட்டை தான். ஆனால் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் செடி. அதிலே ஆனால் இந்த மாதிரி அரிக்குது, பூச்சி அரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. யாராவது இந்த வீடியோ பார்த்தா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாங்கன்னுங்க. இதுவும் அப்படி தான் சாப்பிட்டுட்டு வச்சது தான். கொட்டையை ஊனி வச்சோம், அது சூப்பராக வந்திருக்கு. தக்காளி வச்சோம், அதிலே ஒரு 2 தக்காளி இருக்குது. சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் தக்காளி. ஆனால் இது கொஞ்சம் காஞ்சி போயிடுச்சு. அப்புறம் மருதாணை, எனக்கு பிடித்த மருதாணை பாருங்க. மருதாணை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் கழிச்சு விட்ருக்கோம். மழை பெய்யறதுக்கு நல்லா வரட்டும்னு கழிச்சு விட்ருக்கேன். நல்லா வெட்டி விட்டுட்டு நல்லா பந்து மாதிரி இப்போ தான் நல்லா வரும், கிளை வெடிச்சு. அதனால் எல்லாத்தையும் உருவனது அதான் மருதாணை வச்சேன். சூப்பராக சார்ந்துருக்குல்ல. யாராருக்கெல்லாம் மருதாணை பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்திங்க. இதையும் இப்போ தான் வெட்டி விட்ருக்கோம். நல்லா வந்துச்சு. அந்த இலையெல்லாம் ஏன் இப்படி பழுத்து பழுத்து போகுதுன்னு எனக்கு தெரியல. இப்போ தான் புதுசாக செடியெல்லாம் வச்சிட்ருக்கிறதுனால எனக்கு எதனால் இதெல்லாம் காரணம் தெரியல. என்ன இதுக்கு போடுறது ஒன்றுமே புரியலைங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அது சோத்துக்கத்தாழை, இதுவும் நல்லா வந்திருக்குங்க சும்மையாக. அப்புறம் இது நித்திய கல்யாணி செடி. இது ஏதோ தப்பு மலை மாதிரி வந்திருக்கு. அதுவாக அந்த செடி தான் சூப்பராக இருக்கு பாருங்க, பூ வந்திருக்கு. அப்புறம் பிரண்டை, இதெல்லாம் இப்போ தான் வச்சுருக்கோங்க பாருங்கள், வருது சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தான் இந்த வீடியோ தான் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க சின்ன சின்ன செடி தான் வச்சுருக்கோம். ஆனால் அதை பார்க்கும்போதே ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.